திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் மேல் நல்லாத்தூர் பகுதியில் பிரபல கார் தொழிற்சாலை HM நிறுவனம் அமைப்பதற்கு விவசாயிகள் நிலம் கொடுத்தனர். அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து PCA என்ற நிறுவனம் HM நிறுவனத்தை வாங்கியதைத் தொடர்ந்து நிறுவனத்தில் பணிபுரிந்த நிலம் கொடுத்த விவசாயிகளின் குடும்பத்தினர் 22 நிரந்தர பணியாளர்கள் மற்றும் 158 ஒப்பந்த பணியாளர்களை அதிரடியாக பணிநீக்கம் செய்ததை அடுத்து நிலம் கொடுத்த விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியதைத் தொடர்ந்து அரசின் சார்பில் நிறுவனத்திடம் திருவள்ளூர் வட்டாட்சியர், திருவள்ளூர் கோட்டாட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் என அனைவரிடமும் இதுவரை 60 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் PCA நிறுவனம் செவிசாய்க்காததால் தமிழக முதலமைச்சர் உடனடியாக விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டும் PCA நிறுவனம் இதுவரை விவசாயிகளை பணியமர்த்தாமல் காலம் தாழ்த்தி முதலமைச்சரை அவமதிப்பதாகவும் உடனடியாக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று HM நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் சங்கம் சார்பில் PCA நிறுவனத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து தற்பொழுது நிறுவன நுழைவாயிலில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனையடுத்து நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் சங்கம் சார்பில் திடீரென பெண்கள், குழந்தைகள் என குடும்பத்துடன் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் படுத்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் அனைவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மேலும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் PV ரமணா உள்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாமக மாநில செயலாளர் பாலா என்கிற பாலயோகி, விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்தனர். நியாயமான அவருடைய கோரிக்கையை அரசுக்கு பலமுறை வைக்கப்பட்டது. திருவள்ளூர் வட்டாட்சியர் முன்னிலையில் 10 முறை பேச்சுவார்த்தை, கோட்டாட்சியர் முன்னிலையில் 15 முறை பேச்சுவார்த்தை, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 17 முறை பேச்சுவார்த்தை, நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் 2 முறை பேச்சுவார்த்தை, அமைச்சர்களும் 7 முறை கோரிக்கை வைத்தோம். சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் 4 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் 7 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலமைச்சர் தனிப்பிரிவில் 7 முறை மனு கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் மீறி அரசும் இந்த கம்பெனி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட 300 தற்காலிக பணியாளர்கள், நிரந்தர பணியாளர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் இந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டு அவளுக்கு நிவாரணம் வேண்டும் என்று இங்கே நியாயமான முறையிலே சாலை ஓரத்திலே சாலை மறியல் நடைபெறவில்லை. எந்தவித கம்பெனி நிர்வாகத்துக்கும் எந்தவித தொல்லையும் கொடுக்கவில்லை. பாதிக்கப்படும் தொழிலால் ஓரமாக அமர்ந்து அரசுடைய கவனத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொண்டு வர என்று சொல்லி அமர்ந்த சூழ்நிலையில் எங்களை போன்ற முக்கியமான கட்சி பிரமுகெல்லாம் அழைத்து பேச சொல்லி இங்கே பேசிக் கொண்டிருந்தோம். நாங்களும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்திக்கிறோம் என்று சொன்னோம். இதையெல்லாம் மீறி பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள், குழந்தைகள், அவர் குழந்தையோடு வந்து இங்கே அமர்ந்திருக்கார்கள். அவர்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக இன்றைய காவல்துறை இங்கே ஏற்றி அவர்களுக்கு கைது என்ற முறையில கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அராஜகம், அட்டூழியம். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளின் சார்பாகவும், இங்கே வந்திருக்கின்ற முக்கிய பிரபுகள் சார்பாகவும், இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த அரசுக்கு இது நல்லதல்ல. இது மிகப்பெரிய மக்கள் விரோத செயல் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பத்திரிகை வாயிலாக பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஆட்சியர் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையில முதல்ல இந்துஸ்தான் மோட்டார் முதல்ல போட்ட அந்த அரசாணையில வேலையாட்களை தானாக நிறுத்தக்கூடாது, நிலம் கொடுத்தல் நிறுத்தக்கூடாது, இந்த கம்பெனி நிர்வாகம் மாறினால் நிறுத்தக்கூடாது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த அரசாணையில இப்போது கொடுக்கப்பட்ட அரசாணை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டியதுதான் மாவட்ட ஆட்சியர் வேலை.
அதை செயல்படுத்தாமல் கம்பெனி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் செயல்பட்டுக் கொடுக்கிறாங்க தான் நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் இதில் தொடர்ச்சியாக நாங்கள் அத்துணை கட்சிகளும் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்துணை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த பகுதி மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒரு 5000 பேரை இந்த தொழிற்சாலை வாசலில் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை கூடியவரை நாங்கள் நடத்துவோம்.